துலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரப் போகிறீங்க. வேலையை இழந்து பல ஆண்டுகளாக 3-4 ஆண்டுகளாக பிடித்த வேலையை செய்ய முடியாமல் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? ஆனால் உங்களுடைய இலக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலையை நோக்கி தான் இருக்குது. நிச்சயமாக அந்த வேலையை துலாம் ராசி அன்பர்கள் இந்த 2025 அடைய முடியும். மிகப்பெரிய அளவில் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. இனி எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் நீங்கள் உற்சாகம் அடைந்தாலுமே ஏதோ ஒரு தருணத்தில் உங்களின் மனம் மறுபடியும் அந்த பித்தான ஒரு நிலையை அடைகின்றது. காரணம் என்னென்னா, மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்க தலை மேலே இருக்கக்கூடிய பொறுப்புகளின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. பொறுப்புகள் ஏறிக்கிட்டே போனாலும் மனசார உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் கஷ்டங்களையும் பகிர்வதற்கு யாருமே இல்லை. அதனால் உங்களின் மனம் பித்தாகிறது. முருகனின் வேல் உங்களுக்கு துணை இருக்கும் பொழுது உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் முத்தாய் மாறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் நம்பி ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தை அவர் வாங்கி கொண்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பார். உங்களை மட்டுமே நிராகரிப்பார். மற்ற எல்லார்கிட்டையும் அவர் சகஜமாக பழகுவார். உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்து போகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உங்களின் பணம் திரும்பி கிடைக்காத நிலை இனி உங்களுக்கு தொடராது. நிச்சயமாக உங்களை விட்டு பிரிந்து சென்ற பணம் நம்பி ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. இழந்த பணம், இழந்த செல்வம் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம்தான் இது. அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பொறுப்புகளையும் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய பணத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். முன் வாசல் வழியாக வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சூட்சமத்தை கையாள வேண்டும். என்னன்னா, நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், மாதத்தில் நீங்கள் ₹1,00,000 சம்பாதித்தாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து உங்களின் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்திற்கு கீழே வச்சிட்டு மனசார வேண்டுங்க, இந்த செல்வத்தை நான் பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி. மேலும் நான் செல்வத்தை முருகனின் அருளால் மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நேர்மறையாக எண்ணுங்க. நிச்சயமாக உங்களை விட்டு இனி எந்த விதமான செல்வமும் விலகி போகாது. துலாமில் இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் எல்லா நகைகளையுமே அடமானத்தில் வைத்துவிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நிலை மாறப்போகுது. அதாவது கோபுரத்தில் பிறந்து விட்டு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அது துலாம் தான். துலாமை போல ஆரம்ப காலகட்டத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள் எவருமே இல்லை. நிச்சயமாக உங்களால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர முடியும். அப்படி உயரும் பொழுது உங்களின் அந்தஸ்து உயரும். இவை எல்லாமே உங்களின் வாழ்க்கையில் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த சண்முகநாதனின் வேல் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்கள் முருகனை நாடி போக ஆரம்பிச்சிட்டீங்க. நிச்சயமாக அந்த அறுவடை முருகனின் வெற்றி வேல் உங்களை தேடி வரும். உங்களின் கண்களுக்கு முன்னே வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடும். இல்லைனா நீங்களே வேலை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களின் இல்லத்திற்குள் இந்த ஆண்டு முருகனின் வேல் வந்தே தீரும். அப்படி வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களின் இல்லத்தின் மூலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மூதேவிகள், பிணிகள், பீடைகள் அத்தனையுமே தெரித்து ஓடும். மிகப்பெரிய அளவில் துலாம் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா
இருளிலிருந்து உங்களால் வெளிச்சத்திற்கு வர முடியும். மிகப்பெரிய அளவில் இருள் சூழ்ந்துக்கிட்டு இருந்தது. சில பேர் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாய் இருந்தாங்க. உற்றார் உறவினர்கள் மறைமுக தடையாக இருந்தாங்க. இரத்த பந்தங்கள் நேரடியான தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. இனி துலாமுக்கு எவ்வித எதிரிகளும் இல்லவே இல்லை, எவ்வித கஷ்டங்களும் இல்லவே இல்லை. கந்தனின் வேல் இருக்கும் இடத்தில் கடன் என்பது இல்லவே இல்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். மருத்துவ செலவு இனி துலாமுக்கு இருக்காது. மருத்துவ ரீதியாக உங்களின் உடல் ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு கடந்த காலத்தில். இனி அந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க போறதில்லை. நம்பிக்கையோடு இருக்கணும். நான் வாழ்க்கையில் மீண்டு எழப்போகிறேன். என்னுடைய எதிரிகள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை அடையப் போகிறேன். வெற்றியை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கணும். இலக்கு என்பது ஒன்றே ஒன்றாக இருக்கணும். 2-3 விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவதால் உங்களின் பாதைகள் தடுமாறும். எந்த திசையை நோக்கி நகர்றது அப்படின்ற குழப்பங்கள் ஏற்படும். அப்படி துலாம் குழம்பி போய் நிற்கும் போது நிறைய பேர் வருவாங்க. எதுக்காக? உதவி செய்கிறதுக்காகவா? நிச்சயமாக இல்லை. உங்களை வெற்றியை அடைய விடாமல் தடுப்பதற்காக. உங்களின் மனம் எடுக்கக்கூடிய முடிவே உங்களின் சுய முடிவு. அந்த முடிவுகளால் நிச்சயமாக நீங்கள் தோல்வியை அடையவே மாட்டீங்க. காரணம் என்னன்னா, உங்கள் மனதில் நிரந்தரமாய் இருப்பவன் அந்த சரவண பவன் சண்முகநாதனின் வேல் இருக்கும் வரை இனி நீங்கள் தவறான வழியில் செல்ல மாட்டீங்க. தவறானவர்களிடமிருந்து விலகி வரக்கூடிய காலம்தான் இது. கடந்த காலத்தில் யார் யாரோ செய்த குற்றத்திற்கு நீங்கள் பழியையும் பாவத்தையும் சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. அதனால் உங்களின் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது இல்லையா? அந்த நிலை அத்தனையுமே மாறப்போகுது. மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நடந்த குற்றங்களுக்கு யாவுமே துலாம் காரணம் இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை உங்களின் குடும்பம் புரிந்து கொள்ளும். இந்த இடத்துல நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறது ஒன்று மட்டும்தான். தயவு செய்து சிறுவாபுரிக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். அதை உங்களாலேயே உணர முடியும். துலாமின் குடும்பம் இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும். உங்களின் வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாக மாறியே தீரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணமே ஆகாமல் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை செல்வமே இல்லைன்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் மனசு அளவில் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அந்த நிலை மாறப்போகுது. அந்த பால முருகனே உங்களுக்கு குழந்தை செல்வத்தை வாரி வழங்குவான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. துலாம் அப்படின்னாலே போர் வீரனை போல தான். ஒரு போர் வீரன் தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போரில் போராடிக்கிட்டே இருப்பான். அதை போல நீங்கள் வாழ்க்கையில் முயற்சித்து கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? உங்களின் முயற்சி நிச்சயமாக வீண் போகவே போகாது. மிக பெரிய அளவில் வாழ்வில் நீங்கள் உயர முடியும். ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னா அது துலாம் தான். சில சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அதற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது. உங்களின் அறியாமையால் பாசத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் சில விஷயத்தை செய்ததால் மட்டுமே தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலை. அந்த நிலையிலிருந்து துலாம் மிக பெரிய அளவில் உயரப்போகுது. துலாம் நிச்சயமாக தனது பல நாள் கனவை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த தடைகளுமே இருக்காது. தடையே இல்லாமல் சுதந்திரமாக உங்களால் முடிவுகளை எடுக்க முடியும். இது நாள் வரைக்குமே உங்களின் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றவாறு நடக்காமல் இருக்கலாம். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பாங்க. அதற்கு காரணம் உங்களுடன் துணையாயிருப்பது முருகன். முருகன் துணை இருக்கும் பொழுது எவராலும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. கந்தனை நாடியவர்களுக்கு கஷ்டங்களே இல்லை. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். வாழ்க்கையில் நீங்கள் தனிமையை சந்திக்கும் பொழுது பயம் உங்களை நிச்சயமாக சூழும். அந்த பயத்தை உங்களின் நெஞ்சிலிருந்து வேறு அறுக்க
இந்த வேல்மாறலை சொல்லுங்க. தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, முருகனின் வேல் எப்பொழுதுமே உங்களுக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான். சனி பெயர்ச்சியை கண்டு அஞ்ச வேண்டாம். மிகப்பெரிய அளவில் ரோக சனியால் நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் பெருகியே தீரும். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றி.